ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ரேட் 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஒரு கையெழுத்து. பணம் போடு கையெழுத்து. GR, excuse me sir. வாங்க GR. Here's a file sir. Good. Take your seat. Thank you sir. சொல்லுங்க சார், யாரா இருந்தாலும் பிரிச்சுலாம். GR, cool பார்த்துக்கலாம். இந்த பைலில் ஒரு கூட இல்லை. டெத் சர்டிஃபிகேட் தர முடியாது, ரிஜெக்டட். சார் லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லையா சார்? இருக்கிறவங்கிட்ட வாங்குறேன், இல்லாதவங்கிட்ட கொடுக்குறேன். என்ன சார் இது அநியாயமா இருக்கே சார்? பெண்களை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து வந்த கூட்டத்தின் தலைவன் தனது ஆணுருக்கு அறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். பிரபல பிரைவேட் கம்பெனி ஓனர் விஷவாயு தாக்கி மர்ம மரணம். 5000 கோடி கொள்ளையடித்த கூட்டத்தின் தலைவன் பண மூட்டைக்குள் வைத்து எரிப்பு. ஒரே நாளில் 3 கொலை. போலீஸ் குழப்பம். மகிழ்ச்சியில் மக்கள், அரசியல்வாதிகள் பீதி. சொல்லுங்க சார், யாரா இருந்தாலும் பிரிச்சுலாம். குட். இந்த வேகம் தான் வேணும் எனக்கு. 3 கொலை நடந்திருக்கு. யாரவா? 2 நாள் தான் டைம். சீர் கண்டுபிடி. ஓகே சார், பிரிச்சு மேஞ்சிடலாம். ஓகே, சீர் கிளம்பு, கண்டுபிடி. இவங்க 2 பேர் கண்ணிலையும் அவ்வளோ சந்தோஷம். அப்படி என்ன சாதிச்சாங்க? தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ரைவேட் கம்பெனி இருக்குது. அதில் ஒரு கம்பெனி காப்பர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் வர விஷவாயு தாக்கி எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க, கேன்சர் வந்து. இதெல்லாம் போராட்டம் பண்ணி ரத்தம் சிந்ததான் மிச்சம். 5000 கோடி கொள்ளடிச்சுன்னு பிடிச்சி ஜெயிலில் போகிறத விட்டுட்டு அவன்கிட்ட பாதி பணத்தை லஞ்சமாக வாங்கிட்டு அவனை காணும் தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட இப்போ ஒன்று, அண்ணா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது கூட காதில் போட்டுக்காம ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னால் அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸ். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, தலைவனை மாற்றணும். நம்மள ஒருத்தன் தலைவனாக மாற்றணும். ஹாய் மச்சான். ஹாய்டா. எவனே தெரில, ஒரே நாளில் 3 கொலை, அதுவும் 2 நாள் கண்டுபிடிக்கணுமா? ஆர்டர் போட்டிருக்காங்களாம் மயிறு. 2 days. 2 நாளா? என்னங்கடா 2 நாள்னு நியூஸில் பார்க்கல, ஒரே நாளில் 3 கொலை. செஞ்சதே நாங்கள் தான்டா. GR கிட்ட கேஸ் கொடுத்து 2 நாள் ஆச்சு. சார் வாங்க GR, உட்காருங்க. என்ன தகவல்? பிரிச்ச சார். பிரிச்சிட்டீங்க? என்ன சொல்லுங்க. நான் இந்த கொலை பண்ண பிரிச்ச சார். வாவ், குட் ஜாப். கீழே வரேன், கூட்டிட்டு வா. எங்க இருக்கேன் GR? வாங்கடா டே. யார கேட்டா கொலை பண்ணீங்க? உனக்கு 1 லட்சம், உனக்கு 1 லட்சம் எடுத்து வச்சு திரும்பி பார்க்காம போங்க. இந்த கேஸ்ல இருந்து உங்களை விட்டுறேன். GR என்னன்னு கேளுங்க. அவனை முடிச்சிரு. நான் மச்சான், என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? 2 லட்ச ரூபா தரோம், தனியாக போய் பேசிக்கலாமா? போகலாம். பணம் எங்க? செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு நாங்களே சரண்டர் ஆகணும்னு நினைக்கும் போது எங்ககிட்டயே லஞ்சனை கேட்க பத்தியா நீ? ஓல்டுக்கு எவ்வளோ பணம் தரோம், அதை எப்படி வசூல் பண்ணுறது?
பெத்தா உன்னை யாரா தர சொன்னது? இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்னடா செஞ்சீங்க நீங்கள்? பிடுங்கினார். முதல்ல இதை பிடுங்கினார், அப்புறம் பிடுங்கினார், அப்புறம் உங்களை நம்பி தானடா ஓட்டு போடுறோம். இப்படி நம்பிக்கை துரோகம் செய்கிறீங்களடா, நம்பிக்கை துரோகி. ஆளுங்கட்சி பதிக்க பணத்தை எதிர்கட்சி கண்டுக்காது, எதிர்கட்சி பதிக்க பணத்தை ஆளுங்கட்சி கண்டுக்காது. 2 கட்சிக்கும் பாய் சொல்லிட்டு இளைஞர்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்க, 2 மாசத்துல எவ்வளோ பணம் வெளியே வந்து பாருங்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் என்னடா கேட்ட? 2 லட்சமா? லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பு, நான் அவனை விட்டுறேன். ஒரு நாள் ஒரு அரசியல்வாதி கெஸ்ட் ஹவுஸுக்கு தனியாக போகையில் அந்த அரசியல்வாதியால் ஏமாந்தவங்களில் ஒருத்தன் கேள்வி கேட்க ஆரம்பித்தான்னா, ஒரு நாள் ஒரு அரசியல்வாதி கெஸ்ட் ஹவுஸுக்கு தனியாக போகையில் அந்த அரசியல்வாதியால் ஏமாந்தவங்களில் ஒருத்தன் கேள்வி கேட்க ஆரம்பித்தான்னா, அந்த அரசியல்வாதி பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி யாரான்னு கேட்க அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டு இன்னொருத்தாங்க வர அந்த அரசியல்வாதி கட்சி விட்டு கட்சி மாறி இதுதான் நம்ம புது சின்னம்னு சொன்னால் அந்த சின்ன மக்களோட மனசாட்சி இருக்க இனிமேல் மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு அரசியல்வாதி திருந்து நினைக்கும் போது மற்ற கட்சி எல்லாம் இலவச திட்டங்களை அறிவித்து மக்களோட மனசை மாற்ற நினைச்சா சொல்லு. இலவச திட்டத்தில் பாதி அமுக்க பிளான் பண்ணும்போது எதிர்கட்சி நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு லஞ்சம் கொடுத்து ஆஃப் பண்ண நினைச்சா சொல்லுடா. சொல்லு. ஒரு நாள் ஒரு அரசியல்வாதி கெஸ்ட் ஹவுஸுக்கு தனியாக போகையில் அந்த அரசியல்வாதியால் ஏமாந்தவங்களை ஒருத்தன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னா அந்த அரசியல்வாதி பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி யாரான்னு கேட்க அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட இன்னொருத்தாங்க வர அந்த அரசியல்வாதி கட்சி விட்டு கட்சி மாறி இது நம்ம புது சின்னம்னு சொன்னால் அந்த சின்ன மக்களோட மனசாட்சி இருக்க இனிமேல் மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு அந்த அரசியல்வாதி திருந்து நினைக்கும் போது மற்ற கட்சி எல்லாம் இலவச திட்டங்களை அறிவிச்சு மக்களோட மனசை மாற்ற நினைச்சா அந்த இலவச திட்டத்தில் பாதி அமுக்க பிளான் பண்ணும்போது எதிர்கட்சி நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது லஞ்சம் கொடுத்து ஆப்ப நினைச்சா ஒரு நொடி மக்களாவது மயிராவது இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு நல்லதாவது கெட்டதாவது நான் எதிர்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்னு கையை நீட்டி பணத்தை வாங்கி பணம் தான் முக்கியம்னு சொன்னா திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா திருந்த மாட்டீங்களா நீங்களாம்? ரத்தத்தில் ஊறி போச்சு. பார்த்தீங்கல்ல நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்த தலைவனோட லட்சணத்தை. நடக்க போகிற எலெக்ஷனில் உங்களில் வருவனா இல்லை நம்மளில் வருவனா படித்த இளைஞர்களாக பார்த்து தேர்ந்தெடுங்க. நம்ம நாடு இந்தியா வல்லரசு ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது. இளைஞர்கள்